ஹாய். இன்னைக்கு தஞ்சாவூர்ல ரமணி டீச்சருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் ஸ்கூலில் வச்சு ஆசிரியருக்கு நடக்கிற சம்பவமாக இருக்கட்டும், இல்லை கோர்ட் வளாகத்தில் வச்சு லாயர்ஸ்க்கு நடக்கிற சம்பவமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த இடங்களில் வச்சு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குங்க. அந்த வரிசையில் இப்போது தஞ்சாவூரில் ரமணி டீச்சருக்கு ஸ்கூல் வளாகத்துக்குள்ள இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் சின்னமனை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த முத்து மற்றும் ராணி, இவங்களுடைய மூத்த மகள் தாங்க ரமணி. இவங்க எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. டீச்சர் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் கடந்த ஜூன் மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்களுக்கு தமிழ் டீச்சராக வேலை கிடைக்குது. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் தற்காலிகமாக இவங்களுக்கு இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க. ஜூன் 10ஆம் தேதி அந்த ஸ்கூலில் தமிழ் டீச்சராக ரமணி ஜாயின் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்த அந்த ஃபேமிலிக்கு இந்த ரமணிக்கு வேலை கிடைச்ச உடனே கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் நல்லா போயிட்டு இருக்குங்க. இவங்களும் அதே ஊரை சேர்ந்த மதன்குமார் அப்படிங்கிறவங்களும் காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க. மதன்குமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் 10வது வரை படிச்சிருக்காரு. ஒரு 4 வருஷம் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டு வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடலோர கிராமம் அப்படிங்கிறதுனால மீன்பிடி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஒரு வருஷமாக இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என்னோட வீட்டில் பொண்ணு கேட்டு வா அப்படிங்கிற மாதிரி ரமணி சொல்லிடுறாங்க. அதே போல் மதன்குமாரோட வீட்டில் என்ன அப்படின்னா, பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, நம்ம பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மதன்குமார் என்ன பண்ணுறாருன்னா, நான் ரமணி அப்படிங்கிற ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படிங்கிறத வீட்டில் சொல்லிடுறாரு. கன்வின்ஸும் பண்ணிடுறாரு. ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பெருசாக ஒரு ப்ராப்ளமாக அவங்களுக்கு தெரியல. சரி, பையனோட ஆசை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மதன்குமாரோடைய ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரமணி வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறாங்க. பொண்ணு கேட்டு நாங்கள் அப்டேட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமணி வீட்டில் சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஆனால் ரமணி வீட்டிலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, மதன்குமாரை ரமணி அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படின்னா, ரமணியோடைய ரிலேஷன்ஸ்லேருந்து ஒருத்தங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பையனுடைய கேரக்டர் சுத்தமாக சரி கிடையாது, அதனால நீ பொண்ணு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரமணியோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய பொண்ணு காதலிச்ச விஷயம் தெரிஞ்சாலுமே அந்த பையன் நமக்கு செட் ஆக மாட்டான், இதுக்கு மேலே அந்த பையன் பின்னாடி சுத்தாதான் நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரமணியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மதன்குமார் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. இது தெரியாத மதன்குமார் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. எந்த ஒரு காலுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எங்கெங்கெல்லாம் மீட் பண்ண முடியுமோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு ரமணியை தொடர்ச்சியாக வற்புறுத்தியிருக்காரு, என்னை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரமணி தன்னுடைய பெற்றோரோட முடிவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறாங்க. பிரேக்கப்லையும் உறுதியாக இருக்கிறாங்க. பிரேக்கப்பும் பண்ணிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் மதன்குமார் தொடர்ச்சியாக நிறைய இடங்கள்ல மீட் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்திருக்கிறார். கடந்த நவம்பர் 20ஆம் தேதி எப்பவும் போல் ரமணி வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலில் காலையில் ப்ரேயர்லாம் முடிஞ்சு வகுப்புலாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அன்றைய நாள் ரமணிக்கு ஆஃப்டர்நூன் தான் கிளாஸ் இருக்குது. அதனால காலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர்ஸ்லாம் முடிஞ்ச உடனே மதியம் என்ன கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப வெறுத்து போன மதன்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கி தான் ஃபைனல், இதை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாருங்க. ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாரு. ரமணி ஸ்டாஃப் ரூமில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஸ்டாஃப் ரூமில் மதன்குமார் உள்ளே வராரு. அப்போ ரமணி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துக்கு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மதன்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேரண்ட்ஸ் இப்போ நம்மளை மேரேஜுக்கு ஒத்துக்கலை, நம்ம மேரேஜ் பண்ணிப்போம், கொஞ்ச நாள் கழிச்சா அவங்களே ஒத்துப்பாங்க வா அப்படிங்கிற மாதிரி சில வற்புறுத்தல்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரமணி தன்னுடைய முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே நீ என்னை பார்க்கவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே பேசி பார்த்து பிரயோஜனமே இல்லை, தனக்கு கிடைக்காத காதலி யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த பொருளை எடுத்து அந்த ரமணியை ரமணி சத்தம் போட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுகுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வெளியிலலாம் கேம்பஸில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பயந்தாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மதன்குமாரை உடனடியாக பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாங்க. கீழே விழுந்து கிடந்த ரமணி என்ன பண்ணுறாங்க, ஒரு
நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரமணி வந்து வர்ற வழியிலே அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. தஞ்சாவூர்ல மல்லிப்பட்டினத்துல இந்த ஒரு சம்பவம் வந்து இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாடு முழுவதுமே இந்த விஷயத்த பத்தி தாங்க இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் கேம்பஸ்ல இந்த ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் அப்படி என்ன அங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட கேள்வியா வந்து இருக்கு. ஆனா அந்த நிர்வாகம் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பவுமே இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அந்த இதில தான் நாங்க வந்து நெறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாரி தான் மதன்குமாரும், அவங்களுடைய தங்கச்சி வந்து இந்த ஸ்கூல்ல தான் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அவன் வந்து எப்பவும் போல சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறான். அவன் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ண தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மதன்குமார வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரணையில இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தாங்க தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல அடுத்தடுத்து என்ன தகவல் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரமணி வந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் சொல்ற முடிவு தான் கேட்குற மாரி இருந்தாங்க அப்படின்னா, மதன்குமார்ட்ட வந்து இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க புரிய வச்சும் மதன்குமார் கேட்கல அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய தப்புங்க. இப்போ பண்ணதா ஒரு பெரிய பெரிய தப்பு தாங்க. அதாவது தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்பவுமே யாருக்கும் இருக்கவே கூடாதுங்க. தன்னை விட்டு ஒரு விஷயம் வந்து போகுது அப்படின்னா, அதை விட பெஸ்ட்டா நமக்கு வரும் அப்படிங்கிறதையாச்சும் நினைச்சுட்டு அவர் வந்து விட்டுருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க.